இல்ல இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்டுக்குள்ள ரிப்பீட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பைக் ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா என் மைண்ட்ல வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த தியான வார்த்தைகள் எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இது நானா சொன்னது கிடையாது எதுவுமே. தானா அது கூட ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்குது. சூப்பர். பட் இது வந்து மத்தவங்க செய்யணுன்ற எண்ணத்தை விட ஃபர்ஸ்ட் என்ன ஒரு மாதிரி ஆமா. அந்த பழைய நிலைமை இருக்கு. இன்னைக்கு நான் வந்து 90% கியூர் ஆகி வந்துட்டு எங்க வீட்டுல எல்லாருமே ஏன் உன் முகம் இவ்வளவு கருப்பா இருக்கு, ஏன் இவ்வளவு கருத்து போயிருக்கு, ஏன் இவ்வளவு டல்லா இருக்க, என்ன பிரச்சனை? ஆனா எனக்கு பிரச்சனைகள் அப்ப எக்கச்சக்கம். மரணத்தை மட்டும் தான் நாடல. இப்படி இருந்தா விட பட் இன்னைக்கு காலையில என் மனைவி கேட்கறாங்க, இவங்க தானே எந்த எப்படி இவ்வளவு ஃப்ரெஷ் ஆகுது முகம், இந்த வெள்ளையா இருக்கு?" மனைவியே சொல்லிட்டாங்களா? சொன்னதே அவங்க தான் அந்த வார்த்தையை. பெரிய விஷயமாச்சு. ஓகே. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நான் டிஃபரன்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கிறேன். எங்க வீட்டுல ஃபுல்லா மாறி இருக்கு, சேஞ்சஸ் இருக்கு, தெரியுது. ஆமா. மனசு என் முகம் எனக்கு தெளிவா இருக்குது. பட் அதை தாண்டி வந்து நான் ஒரு தெளிவான இடத்துக்கு வந்திருக்கேன்.